அதான் பைபிள் சொல்லுது, வாக்குவாதத்தை தொடங்குவது மதகை திறந்து விடுவது போலாகும். வாக்குவாதம் மேலும் வளரும் முன் அதை நிறுத்திவிடு. அப்போ வீட்டில் சண்டை நடக்கிறது எனக்கு தெரியுமா? லேடிஸ் என்ன தெரியுமா சண்டை போடுவாங்க? ஏங்க நீங்கள் கோயிலுக்கு வரதில்லை? புருஷன் கூட சண்டையே என்னது? அவர் கோயிலுக்கு வரல. என்னைக்காவது கோயிலுக்கு வந்திருக்கிறாரா? இவ்வளோ வருஷமாக சண்டை போடுறீங்க. வாக்குவாதம், சண்டை வீட்டில் ஆன்மீகமாக பேசுகிறீங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனால் வாக்குவாதங்கள் தான் வருது. அந்த வாக்குவாதங்களில் யார் ஜெயிக்கிறான் தான் அடுத்த பிரச்சனையே. அப்போ ஜெயிக்கிறதுக்காக வாக்குவாதம். அதனால் ஸ்பிரிட் ஆஃப் ஆர்குமெண்ட் இஸ் ஈவில். எப்படி ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் ஒரு ஈவிலோ, ஸ்பிரிட் ஆஃப் கிளட்டனி ஒரு ஈவிலோ, ஸ்பிரிட் ஆஃப் ப்ரொகாஸ்டினேஷன் ஒரு ஈவிலோ, ஸ்பிரிட் ஆஃப் இது மாதிரி நிறைய ஸ்பிரிட் இருக்குது, லேசினஸ் ஒரு ஈவிலோ, அப்படி தாங்க ஸ்பிரிட் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆல்சோ இஸ் அன் ஈவில். ரெண்டாவது, ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 14வது திருவசனம். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள், நாம் ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். ரொம்ப கிளியராக இருக்குது அந்த வசனம். டு நாட் புட் எனி கர்சிங் வேர்ட். அது சில டைம் அந்த கோவத்தில் உங்களுடைய பையனே நீங்கள் திட்டிடுவீங்க, உங்களுடைய பொண்ணே திட்டிடுவீங்க, உங்கள் ஹஸ்பண்டே திட்டிடுவீங்க. அந்த கோவத்தில், அந்த கோவம் அவ்வளோ உச்சிக்கு போகுது. சில டைம் நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்டா, எவ்வளோ தெரியுமா உனக்கெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன் நீங்களே சொல்லிடுவீங்க. அப்புறம் அவனுக்காகவே நீங்கள் ஜெபிப்பீங்க, அப்புறம் அவளுக்காகவே நீங்களே முட்டிக்கால் போட்டு ஜெபிப்பீங்க, மெழுகுவத்தியெல்லாம் கூட ஜெபிப்பீங்க. ஆனால் நீங்களே பயன்படுத்தியிருக்கீங்க ஒரு வார்த்தை, உருப்பட மாட்டேன், நீ நல்லா இருக்கவே மாட்டேன், என்னை நீ அப்படி அழ வைக்கிறல்ல, பார் உனக்கு என்ன நடக்க போகுது பார், உனக்கு பார் என்ன மாதிரி கிடையாது, உன்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க போகிறா பார், நீங்களே தான் சொல்லுவீங்க. அப்புறம் நீங்களே தான் பொண்ணை தேடுவீங்க அவனுக்காக. ஃபாதர் ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன். சொல்கிற வார்த்தை சபிக்கிற வார்த்தை. எது சொல்கிற வார்த்தை சபிக்கிற வார்த்தை சொல்லிட்டீங்க. நீங்கள் அதை எடுக்க முடியாது, போட்டுட்டீங்க அந்த வார்த்தையை. யூ கேனாட் டேக் இட் பேக். உங்களுக்கு தெரியும் இல்லையா, கை விட்டு போன கல்லும் வாய் விட்டு போன வார்த்தையும் திரும்ப வராது. பிரைஸ் தி லார்ட். அதனால் வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் கோவத்தெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் சாபத்தினுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட தான் சபிக்க போகிறீங்க. நீங்கள் வழியில் போகிறவனை சபிக்க போகிறீங்க. உங்கள் கூட வாழும்போது அந்த எரிச்சல் வந்து கோவத்தில் ஒரு வார்த்தையை பேசிடுறோம், ஆனால் அந்த வார்த்தை அப்படியே போய் பதியுதுங்க. அந்த வார்த்தை அங்கு நிறைவேறும். உங்களுடைய மகனுக்கு, உங்களுடைய மகளுக்கு, உங்களுடைய யாருக்காவது பதியும் அந்த மாதிரி வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எரிச்சலில் நம்ம கத்திடுறோம். ரீசெண்டாக ஒரு இடத்துல ஒருத்தங்களுக்கு நான் வந்து ஒரு யூடியூப்பில் எனக்கு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்துச்சு. அப்போ அந்த வீடியோ நான் ஒருத்தங்களுக்கு அனுப்பி கொடுத்தேன், ஒரு சிஸ்டர்ஸ் ஒரு கான்கிரிகேஷனுக்கு அனுப்பி கொடுத்தேன். சிஸ்டர் இது மாதிரி ஒரு வீடியோ போயிட்டு இருக்குது உங்களுடைய கான்கிரிகேஷனை பற்றி சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டப்போ அந்த ப்ரொன்ஷியல் சொல்கிறாங்க, ஐயோ எங்களுக்கு தெரியல ஃபாதர், இது போனாங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ இது மோசமாக போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல ஃபாதர் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் இது தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ இது சாபத்தினுடைய செகண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் வயலேஷன் நடந்துகிட்டு இருக்குது சிஸ்டர், உங்களுடைய கான்கிரிகேஷனில் பார்த்தீங்களா இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பொழுது, ஐயோ ஃபாதர் சபிக்காதீங்க ஃபாதர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சபிக்கலை சிஸ்டர், சாபத்துக்குள்ளானதை செஞ்சுருக்குறாங்க அவங்க, அதோ வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது, 1வது கட்டளைக்கு எதிரான ஒரு வீடியோ வந்துக்கிட்டு சிஸ்டர், கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஆனால் உடனே அந்த சிஸ்டர் டப்புன்னு சொன்னாங்க, ஃபாதர் உங்கள் வாயிலேருந்து அந்த மாதிரி வார்த்தை சொல்லாதீங்க ஃபாதர், கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த கான்கிரிகேஷனுக்கு போகிறேன் நான். அப்போ ரெட்ரீட் கொடுத்த ஒரு கான்கிரிகேஷன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயோ சொல்லாதீங்க. சிஸ்டர் நான் சாபத்தினுடைய வார்த்தையை நான் சொல்லலை சிஸ்டர், ஆனால் அந்த செஞ்ச விஷயம் சாபத்துக்குள்ளான விஷயம். ஐ டிட் நாட் கர்ஸ் யூ பை வேர்ட்ஸ். அப்போ உண்மையாகவே இந்த வார்த்தைகள் அவங்க மதிக்கிறாங்க, நம்ம சொல்கிற வார்த்தைகளை மதிக்கிறாங்க. அப்போ இதுவரை ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துருக்க அந்த சிஸ்டருக்கு அப்போ தோணுது, ஐயோ அப்படி வார்த்தையை பயன்படுத்தாதீங்க ஃபாதர். அப்போ அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதனால தான் அவங்க பயப்படுறாங்க அந்த வார்த்தை. நான் சொன்னேன், ஐ டிட் நாட் கர்ஸ், பட் வாட் தே ஹவ் டன் இஸ் அ கர்ஸ்ஃபுல் திங். பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கோபத்திலையாக இருக்கலாம், எரிச்சலையாக இருக்கலாம், ஆனால் பயன்படுத்துகிற வார்த்தை போய் பதியுது. அதே ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 14வது அதிகாரம் 13வது திருவசனம். ஆகையால் இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருப்போம், மேலும் இருப்பதில்லை என தீர்மானித்து கொள்ளுங்கள். இங்கிலீஷில் மனிதருக்கு பல வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. மனிதனுக்கு ஹியூமன் யூஸ் பண்ணுவாங்க, பர்சன் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மனிதனுக்கு யூஸ் பண்ணுற இன்னொரு வார்த்தை இருக்குது, என்ன தெரியுமா? சப்ஜெக்ட்னு யூஸ் பண்ணுவாங்க. சப்ஜெக்ட், ஷீ இஸ் அ சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னு சொல்ல மாட்டோம்.
பொருள் அப்படின்னு சொல்ல மாட்டோம், அவர் ஒரு மனிதர். அதனால் ஷீஸ் அ சப்ஜெக்ட்னா சொல்லுவோம், ஆப்ஜெக்ட்னு சொல்ல மாட்டோம். சப்ஜெக்டோடைய ஆப்போசிட் வந்து ஆப்ஜெக்ட். அவங்க உட்காந்துருக்கிற சேர் வந்து ஆப்ஜெக்ட். மைக்கு ஒரு ஆப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் மைக்கை பயன்படுத்துகிற நான் ஒரு சப்ஜெக்ட். இந்த டேபிள் ஒரு ஆப்ஜெக்ட், இந்த சேர் ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஃபேன் ஒரு ஆப்ஜெக்ட். ஏன் இதை ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம் தெரியுமா? ஏன்? உயிரற்றது. ஓகே, வெரி குட். உயிரற்றது கரெக்ட் தான், நல்ல கரெக்டான பதில் தான். உயிரற்றது ஆப்ஜெக்ட். அப்புறம் ஏன் இதை ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம் தெரியுமா? ஒன்றும் பண்ணாது. வெரி குட். உயிரற்றது, ஒன்றும் பண்ணாது, நம்ம பயன்படுத்தணும். ஓகே, இதுக்கு ஆப்ஜெக்ட்னு மெயினாக சொல்ல ஒரு காரணம் தெரியுமா? எனக்கு இப்போ இங்கேருந்து அங்கே வரணும், அந்த சேரில் வந்து உட்காரணும். எனக்கு இப்படியே நடந்து வர முடியுமா? முடியாது. இது என்ன பண்ணுது? இது என்ன பண்ணுது? என்னை தடை செய்யுது. அப்போ நான் இந்த பக்கம் போவேன். இந்த ஃபேன் என்ன தடை செய்யுது, இந்த சேர் என்ன தடை செய்யுது. அப்போ நான் என்ன பண்ணணும்? இதுக்கு நடுவில் போந்து இந்த எனக்கு கேப் வழியாக போகணும். வை இட் இஸ் கால்ட் அன் ஆப்ஜெக்ட்? பிகாஸ் இட் அப்ஜெக்ட்ஸ் யூ. ஏன் இதை ஆப்ஜெக்ட்னு கூப்பிடாம சப்ஜெக்ட்னு கூப்பிடாம ஆப்ஜெக்ட்னு கூப்பிடுறோம் தெரியுமா? இது என்னை தடை செய்கிறதால, அப்ஜெக்ட் பண்ணுறதுனால இதை நான் ஆப்ஜெக்ட்னு கூப்பிடுறேன். இன்னைக்கு சில மனிதர்களை நீங்கள் ஆப்ஜெக்டாக பார்க்குறீங்க, சப்ஜெக்டாக பார்க்க வேண்டிய மனிதனை. ஆண்டவர் ஒருத்தனுக்கு குணம் கொடுப்பார்ல, ஹீலிங் கொடுப்பார்ல. மார்க்கனார் செய்தியில் 8வது அதிகாரத்தில், டேய் இப்போ கண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன்டா, இப்போ நீ மனுஷனை பார்க்குறேன்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான்? மனிதர்களை பார்க்கிறேன், ஆனால் அவர்கள் மரங்களை போல. டேய் ரொம்ப பிரச்சனைடா, மனுஷனா பார்க்காம மனுஷனை மரம் மாதிரி பார்த்தனா நீ சப்ஜெக்டா பார்க்க வேண்டிய ஒரு ஆளை ஆப்ஜெக்டா பார்க்குற. அதாவது உனக்கு உதவியா இருக்கிற ஒரு ஆளை நீ தடையா பார்க்குற. அவனிலும் நான் வசிக்கிறேன், அவளிலும் நான் வசிக்கிறேன், உன்னிலும் நான் வசிக்கிறேன். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மாதிரி மனுஷனை பார்க்க ஆரம்பித்தோன்னா நம்ம பயன்படுத்துவோம், நம்ம விலகி நிற்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு இது நம்மளை தடை செய்யுது. அப்போ இவங்களுக்கு எதிரான வார்த்தைகளை பேசுவோம். when you see someone as an object, ஒரு மனுஷனை நீங்கள் பொருளாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் உங்களை வாயால் நீங்கள் காயப்படுத்துவீங்க, அவங்கள தள்ளி வைப்பீங்க, உதறி வைப்பீங்க. அதான் இங்கே இனி இந்த மனசு நிலையில் அதை வாசி பாருங்க. ஆகையால் இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருப்போம். அப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் குற்றம் காண்பீர்கள். சப்ஜெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு சப்ஜெக்ட், நானும் ஒரு மனிதன், எனக்கு குறை இருக்கா? இருக்கு.